ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் கூட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு நீங்களே இந்த கொடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொடை எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்டை கட் பண்ண ஷேப்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான கலரில் ஒரு கலர் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே ஈவனாக இருக்கணும். இப்போ நம்ம அட்டையை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கோன் ஷேப்புக்கு வரணும். அந்த அளவுக்கு நாம் மடித்து விட்டுக்கலாம். ஒரு பிளேட் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம தேவையில்லாதது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரியே கலர் பேப்பர்லேயும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இதே மாதிரியே நம்ம கலர் பேப்பரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே ஈவனாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். எல்லா பக்கமுமே ஒரே ஈவனாக இருக்குது. சிசர் வச்சு இந்த மாதிரி ஒரு சைடை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு கொடை ஷேப்பில் கிடைக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்த பக்கத்தை இந்த மாதிரி கம் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ கலர் பேப்பர் ஒட்டுறதுக்காக எல்லா பக்கமுமே நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமுமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம கட் பண்ண பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் திருப்பி இப்போ நம்ம கலர் பேப்பரையும் அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒட்டினா தான் நமக்கு கொடை ஷேப்பில் இருக்கும். இப்போ இதை கம் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒட்டியாச்சு. இது கொஞ்சம் நேரத்துக்கு காயட்டும். இந்த கொடையை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக்கர் எடுத்து வச்சுருக்கேன். கில்டரிங் பேப்பரில் இந்த மாதிரி கோன் மாதிரி செஞ்சு இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. இப்போ இதை சுற்றி நம்ம ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஸ்டோன் வச்சு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. முன்னாடி ஒயிட் ஸ்டோன் வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி க்ரீன் கலர் மணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சுற்றி ஒட்டிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரில் இருக்கிறத நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சுற்றி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. நீங்களும் இந்த கொடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுற்றி இந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனையும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த ஸ்டோன் ஸ்டிக்கரை இந்த மாதிரி எல்லா லைன்லேயுமே இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமுமே இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இந்த மாதிரி ஒரு மணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சுற்றி நம்ம எல்லா கார்னர்லேயும் ஒட்டிக்கலாம். எல்லா கார்னர்லேயுமே ஒட்டியாச்சு. பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கோல்டு கலர் ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான டிசைனில் நீங்கள் ஒட்டிக்கலாம். எல்லா ஸ்டோனையும் நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரை ஆகட்டும். இப்போ இந்த கொடைக்கு தேவையான ஸ்டாண்டு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கார்னரை இந்த மாதிரி கம்மை போட்டு ஒட்டிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு மற்றதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கோங்க.
இப்போ கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நல்லா சென்டராக பார்த்து ஒட்டிக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கொடை ரெடி ஆகிடுச்சு. வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு நீங்கள் இந்த கொடையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.